2 நாட்கள்ல சொல்லுவாங்கல்ல ஒரு பழமொழி, தடுக்கி விழுந்தா அப்படின்ற மாதிரி இந்த கிழக்கு மாவட்டம் எனக்கு தடுக்கி விழுந்தா வர மாவட்டம். தூக்கத்துல கூட அந்த சேகர்பாபு தான் எனக்கு இப்பதான் வராங்க. அந்த அளவுக்கு என் மீது பேரன்பு கொண்டவர், நம்முடைய தலைவர் மீது பேரன்பை கொண்டவர். இதை முடித்துவிட்டு அடுத்து ஒரு 4 நாட்கள்ல தமிழ்நாடு முழுவதற்கும் அனைத்து மாவட்டங்களுக்கும் பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கின்றேன். எனவே உங்களுடைய வாழ்த்துக்களை இங்க பெற வேண்டியிருக்கிறேன். என்ன சொல்ல வரேன்னா, அடுத்து 2 நாளுக்கு சென்னை கிழக்கு மாவட்டத்திற்கு பிரச்சாரத்திற்கு கூப்பிடாதீங்க. நான் அடுத்த நிறைய நாடாளுமன்ற தொகுதிகள்லாம் இருக்கு, 39 தொகுதிகள் இருக்கு. எனவே சென்னை மத்திய மாவட்டத்திற்கு பிரச்சாரம் ஏற்கனவே முடிந்து விட்டது. வேட்பாளர் யாரு, கேட்பாளர் யாருன்னு உங்களுக்கே தெரியும். போன முறை வாங்கிய வாக்கு வித்தியாசத்தை விட அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் அவர் ஜெயிக்க வைப்பீங்க அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இந்த சென்னை கிழக்கு மாவட்டம் செயற்பாளர் அவர்கள் அதை செய்து காட்டுவார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. நம்முடைய முதலமைச்சருடைய பிறந்த நாள உங்களை எல்லாம் சந்திச்சு உங்களுடைய இந்த வாய்ப்பை அளித்த செயற்பாளர்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். தலைவருடைய 71வது பிறந்த நாள் யாரோட கொண்டாடுவாங்க? குடும்பத்தோட கொண்டாடுவாங்க, தங்களுடைய நண்பர்களோட கொண்டாடுவாங்க, உறவினர்களோட கொண்டாடுவாங்க. அதான் இன்னைக்கு செயற்பாடு ஏற்பாடு செஞ்சிருக்கிறாரு. நம்முடைய குடும்பம் அனைவரும் இன்னைக்கு ஒன்னா சேர்ந்து தலைவர் அவர்களை நாங்கள் வாழ்க 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 என்று நீங்கள்லாம் வாழ்த்திட்டு இருக்கீங்க. தலைவர் அவர்கள் எனக்கு மிகவும் பிடித்த நிகழ்ச்சினா, அடிக்கடி நான் சொல்லியிருக்கிறேன், பல்வேறு மாவட்டங்கள்லேருந்து பல்வேறு அமைச்சர்கள், பல்வேறு மாவட்ட கழக செயலாளர்கள் நான் கூப்பிடுவாங்க. அவங்களுடைய மாவட்டத்திற்கு பல நிகழ்ச்சிகள் கூப்பிடும் பொழுது அவங்ககிட்ட சொல்வது ஒன்னே ஒன்றுதான், நான் வரேன், எத்தனை நிகழ்ச்சி வேணாலும் நடத்துங்க. ஆனால் எனக்கு பிடிச்ச, எனக்கு மனசுக்கு மிகவும் நிகழ்ச்சியான ஒரு நிகழ்ச்சினா, கழகத்திற்காக உழைத்த, ரத்தம் சிந்திய, வேர்வை சிந்திய கழக மூத்த முன்னோடிகளுக்கு நீங்க அவங்க வர வச்சு அவங்க பொறுப்பை கொடுத்து அவங்க கௌரவப்படுறது தனியாக ஒரு நிகழ்ச்சி நடத்தணும். அப்பதான் நான் கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கடந்த 1.5 வருஷத்துல மட்டும் கழகத்துடைய 43 மாவட்டங்கள்ல கலந்துக்கிட்டு கிட்டத்தட்ட 45 கோடி ரூபாய் ஊக்கத்தொகையாக பொற்கிழியாக கழகத்திற்காக உழைத்த மூத்த முன்னோடிகளுக்கு கொடுத்திருக்கிறோம். இன்னும் சொல்ல போனா தலைவர் அவர்கள் வச்சு நம்முடைய அண்ணன் சேகர்பாபு அவர்கள் தலைவருடைய தொகுதியில 500 பேருக்கு ஒரு 4 மாதங்களுக்கு முன்பு ஒரு நிகழ்ச்சியை நடத்தினார். கழகத்திற்காக உழைத்த மூத்த முன்னோடிகளுக்கு பொற்கிழி வழங்கினார். அந்த நிகழ்ச்சியில தலைவர் அவர்கள் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பேசும்போது குறிப்பிட்டார், இந்த தம்பி உதயநிதி, இன்னைக்கு நான் இங்க கொடுத்துட்டு இருக்கேன் குளத்தூர்ல, தம்பி உதயநிதி கழகத்துடைய இளைஞரணி செயலாளர் வந்து தமிழ்நாடு முழுவதும் எந்த மாவட்டத்துக்கு போனாலும் இப்படி ஒரு நிகழ்ச்சியில கலந்துட்டு இருக்கிறாரு. அதை நான் பாராட்டுகிறேன், வாழ்த்துக்கிறேன். ஆனா இது வந்து நான் ஒரு தந்தையா மகனை நான் வாழ்த்துல, ஒரு கட்சியுடைய தலைவரா ஒரு தொண்டரை மதிக்கிற தொண்டனை நான் வாழ்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அந்த அத்தனை தலைவருடைய வாழ்த்துக்கள் அத்தனையும் எனக்காக கிடையாது. தலைவருடைய வாழ்த்துக்கள் அத்தனையும் அந்த நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்த மாவட்ட கழக செயலாளர்கள், அந்த பொறுக்கையை பெற வந்த கழகத்திற்காக உழைத்த மூத்த முன்னோடிகள், உங்களுக்கு தான் அந்த பெருமையெல்லாம் சேரும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.